வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் கோழி இறைச்சியில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. முதல்ல கோழி இறைச்சி நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவை தெரிந்து கொள்வோம். ஒரு வேளைக்கு 100 கிராமில் ஆரம்பித்து 150 கிராம் வரைக்கும் தோல் நீக்கப்பட்ட சமைத்த கோழி இறைச்சி சாப்பிடுவது நம்மளுடைய உடல் நலத்திற்கு எப்போதுமே நல்லதுங்க. வாரத்தில் 2 அல்லது 3 முறை தாராளமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். மதிய உணவாக எப்போதுமே சாப்பிட்றது அப்படின்றது செரிமானத்தை சிறப்பாக நமக்கு கொடுத்து ஊட்டச்சத்துக்களை வழங்கி மருத்துவ நன்மைகளை கொடுக்கும். செரிமானம் எளிதில் நமக்கு நடக்கும். இரவு நேரங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிட்றீங்கன்னா ஒரு 2 மணி நேரங்கள்லேருந்து 3 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்றது உங்களுக்கு நல்லதுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கோழி இறைச்சி எடுத்துக்கொள்ளும்போது கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு நம்ம கோழி இறைச்சி எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ இம்யூன் சிஸ்டத்தை கோழி இறைச்சி பூஸ்டப் பண்ணும். கோழி இறைச்சியில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எலுமிச்சை சாற்றில் இருக்கக்கூடிய அந்த அமினோ அமிலங்கள் தாதுக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைந்திருக்கு. ஸோ அந்த கோழி இறைச்சியில் அந்த சிக்கன் சூப்பில் பார்த்தீங்கன்னா இருக்குது. இது நம்மளுடைய உடலில் என்ன பண்ணும் அப்படின்னா ரத்த வெள்ளை அணுக்கள் அந்த ஒயிட் பிளட் செல்ஸோடைய எண்ணிக்கையை தூண்டி அதனுடைய செயல்பாட்டை அதிகரித்து சளி, இருமல், காய்ச்சல், தலைவலி இந்த மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையுமே எளிமையாகவே குணப்படுத்திடும். மீண்டும் அந்த நோய்கள் வராத அளவுக்கு நம்மளுடைய உடலை பாதுகாக்கும். அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஒரு நோய் கிருமி நம்மளுடைய உடலை தாக்கி புதுவிதமான ஒரு தொற்று நோய் ஏற்படுத்துது அப்படின்னா அந்த நோயுமே நமக்கு ஏற்படுத்த விடாமல் முன்னாடியே தடுக்கிறதுக்கான வழிவகையை வகுத்து ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையுமே வலுப்படுத்தக்கூடியதாக கோழி இறைச்சி இருக்கும். ஸோ ஒட்டுமொத்த இம்யூன் சிஸ்டத்தையுமே ஸ்ட்ராங் பண்ணிடுறதால எந்த விதமான நோய் தாக்கமும் நமக்கு உண்டாகாமல் நம்ம நலமோடு வாழலாம். எலும்பு மற்றும் பற்கள் பலம் பெறுவதற்கு நம்ம கோழி இறைச்சி எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ போன்ஸு அப்புறம் டென்டல் ஹெல்த் உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். கோழி இறைச்சியில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் மற்றும் கால்சியம் போன்ற தாதுக்கள் மிதமான அளவில் இருக்கு. இது எலும்புகளினுடைய அடர்த்தியை உங்களுக்கு பாதுகாக்கிறதுக்கும் ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்ற அந்த எலும்பு தேய்மானம் போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கும் பற்களினுடைய வலிமையை மேம்படுத்துறதுக்கும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இதனால உங்களுக்கு எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையும் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு இடுப்பு வலி ஏற்படுறது, முதுகு வலி ஏற்படுறது, கை கால்கள் தளர்ந்து போகிறது, மூட்டு வலி ஏற்படுறது, இது மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் பன்மடங்கு உங்களுடைய உடல் எலும்புகளை பலம் பெற வைத்துக் கொள்வதற்கு கோழி இறைச்சி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, மூளை செயல்பாடு சிறப்பாக இருக்கிறதுக்கு நம்ம கோழி இறைச்சி எடுத்துக்கலாம். ஸோ நர்வ் சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் பிரெயினுடைய ஃபங்க்ஷன் உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கோழி இறைச்சியில் விட்டமின் B6 மற்றும் விட்டமின் B12 போன்ற விட்டமின் B காம்ப்ளெக்ஸ் நிறைய விட்டமின்கள் இருக்குது. ஸோ இது மூளையினுடைய நரம்பு செல்கள் சிறப்பாக செயல்படுவதற்கு உதவுவதோடு மன அழுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்ட்ரெஸ், டென்ஷன் அதெல்லாத்தையும் உங்களுக்கு குறைத்து மனநிலையை சீராக வைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. மூளை நரம்புகளுக்குரிய இறுக்கங்களை தளர்த்தி மூளை நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை பாய்ச்சி ஞாபக சக்தியை உங்களுக்கு மேம்படுத்துவதற்கும் உதவிகரமாக இருக்கிறதால எதையும் நீங்கள் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் நீங்கள் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேனராக நீங்கள் சிந்தித்து செயல்பட ஆரம்பிக்கிறதுக்கு கோழி இறைச்சி உங்களுக்கு உதவி பண்ணும். இதனால தான் நீங்கள் வாரத்தில் 2 அல்லது 3 முறை கோழி இறைச்சி சாப்பிட்டீங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ், டென்ஷன் எல்லாம் எதுவும் இல்லாமல் சுறுசுறுப்பாக உங்களுடைய வேலைகளை நீங்கள் பார்ப்பீங்க. மூளை செயல்பாடும் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோயை நீங்கள் குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கணும். அதாவது அனிமியாவை முன்னாடியே ப்ரிவென்ஷன் பண்ணணும் அப்படின்னா தடுத்து நிறுத்துறதுக்கெல்லாம் நீங்கள் கோழி இறைச்சி எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கோழி இறைச்சியில் ஹீமோகுளோபின் அதாவது இரும்பு சத்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த ஹீம் அயன் கண்டென்ட் இருக்கிறதால அது உங்களுடைய உடலில் பார்த்தீங்கன்னா ரத்த சிகப்பணுக்கள் குறைஞ்சி போயிருந்ததுன்னா அதை அதிகப்படுத்தும். ஸோ ரத்த சிகப்பணுக்கள் குறைஞ்சி போனால் உங்களுக்கு என்ன ஆகும்னா ரத்த சோகை நோய் ஏற்படும். அதனால தான் அதை நீங்கள் இரும்பு சத்து பெற்றுக்கொண்டு ரத்த சிகப்பு அணுக்களை அதிகப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா ரத்தப்புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கப்படும். ஸோ ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்முடைய உடலில் போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை நமக்கு தொடர்ந்து கிடைத்துக்கொண்டே இருக்கும். ஸோ ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கிறதால மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், உடல் கடுமையாக வலிக்கிறது, கவர்மெண்ட்மை ஏற்படுறது இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் நமக்கு எதுவுமே இருக்காது. நம்ம நலமோடு வாழலாம். ஸோ அந்த ஆக்சிஜன் சப்ளைவை உறுதிப்படுத்திக்கிறதுக்காக தான் இந்த இரும்பு சத்து பெறுவதற்காக தான் கோழி இறைச்சி நம்ம எடுத்துக்கொண்டு ரத்த சோகையை நம்ம குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுத்து கொள்ளலாம். அப்போ சுறுசுறுப்பாக நம்ம மீண்டும் இயங்க ஆரம்பிச்சிருவோம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம கோழி இறைச்சி எடுத்துக்கலாங்க. ஹார்ட் ஹெல்த் ப்ராப்பராக நமக்கு ஃபங்க்ஷன் ஆகும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கோழி இறைச்சியில் குறிப்பாக அந்த கோழியினுடைய மார்பக பகுதியில் இருக்குங்க இல்லையா, சிக்கன் பிரெஸ்ட் இருக்குங்க இல்லையா, அது கொழுப்பு சத்து மிகவும் குறைவாக இருக்கக்கூடியது. ஸோ அதில் இருக்கக்கூடிய நியாசின் அதாவது விட்டமின் B3 கொழுப்பினுடைய அளவை நமக்கு கட்டுப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதனால் நீங்கள் அந்த ரெட் மீட் இருக்குங்க இல்லையா, சிவப்பு இறைச்சியோடு ஒப்பிடும்போது கோழி இறைச்சி இதயத்திற்கு மிகவும் பாதுகாப்பானது. அது என்ன பண்ணும் அப்படின்னா ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய LDL அப்படின்ற அந்த கெட்ட கொழுப்பினுடைய அளவை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிக்கனுடைய தோல் நீக்கி நீங்கள் சமைக்கும் பொழுது அந்த LDL அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பு
கொழுப்பு வந்து உங்களுக்கு அகற்றப்பட்டுவிடும். ஸோ இதனால் ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்துக்கு வந்து சீரான அளவில் கிடைக்கிறதால, இதய துடிப்பு சீரான அளவில் இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழுந்து போவதல் போன்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் நலமோடு வாழலாம். ஸோ அதுக்காக தான் நீங்கள் என்ன பண்ணணும், இதயத்தை பராமரிக்கிறதுக்கு கோழி இறைச்சி எடுத்துக்கொள்ளணும். உயர்தர புரதம் கொண்டதுங்க இந்த நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய கோழி இறைச்சி. இதனால் தசை வலிமை வந்து நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா ஹை குவாலிட்டி புரோட்டீனை கோழி இறைச்சி கொண்டிருக்கு. ஸோ இந்த கோழி இறைச்சியில் வந்து உடலினுடைய திசுக்களை வளர்க்கிறதுக்கும் பழுதுமாக்குறதுக்கும் உதவக்கூடிய முழுமையான புரதச்சத்து கம்ப்ளீட் புரோட்டீன் வந்து இருக்குது. இது வந்து தசையோடைய வெகுஜனத்தை வந்து பராமரிக்கிறதுக்கும் உடல் எடையை கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிறதுக்கும் தசைகளுடைய வலிமையை வந்து அதிகரிக்கிறதுக்கும் பெரிதும் உதவி பண்ணும். இப்போ விளையாட்டு உடற்பயிற்சி செய்கிறவங்க அப்புறம் விளையாட்டு வீரர்களுக்கெல்லாம் ஒரு மிகச்சிறந்த புரோட்டீன் வேணும் அப்படின்னா கோழி இறைச்சி வந்து லீன் புரோட்டீன் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதாவது உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அவங்களுடைய உணவுகளில் அளவாக அவங்க எடுத்துக்கொள்ளும் போது தசை வலிமை ஆரோக்கியமாக இருக்கும். இந்த தசைகள் தளர்ந்து போகிறது, தசை பிடிப்பு ஏற்படுவது, தசை வலி ஏற்படுறது, இது போல எந்த விதமான பிரச்சனையுமே அவங்களுக்கு வந்து இருக்கவே இருக்காது. தைராய்டு மற்றும் மெட்டபாலிசம் உங்களுக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கோழி இறைச்சி எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கோழி இறைச்சியில் வந்து செலினியம் அப்படின்ற சத்து வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து தைராய்டு ஹார்மோன்களினுடைய உற்பத்தியை ஒழுங்குபடுத்துது மற்றும் உடலினுடைய மெட்டபாலிசம் அந்த வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்குது. அதனால் செரிமானம் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும், ஆற்றல் மாற்றம் நடக்கும். அதாவது உணவுகள் சாப்பிட்டதுக்கப்புறம் செரிக்கப்பட்டதுக்கப்புறம் அந்த உணவுகள் செரிக்கப்பட்டதுக்கப்புறம் ஊட்டச்சத்துக்கள் வந்து கரெக்டான உடலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால் இந்த அதாவது உடலினுடைய வளர்ச்சிதை மாற்றம் கரெக்டான லெவலில் நடக்கும். உடலில் இருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளையுமே கரெக்டான லெவலில் வெளியேற்றிக்கலாம். குறிப்பாக தைராய்டு ஹார்மோனும் உங்களுக்கு வந்து சிறப்பான அளவில் சுரக்கப்பட்டதால் தைராய்டு தொடர்பான பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது நீங்கள் கோழி இறைச்சி எடுத்துக்கொள்ளும் போது. ஸோ குறிப்பாக நீங்கள் வந்து கோழி இறைச்சி சமைக்கிறதுக்கு முன்னாடி ஆரோக்கியமான முறையில் அதை சமைத்து உண்பதற்கான எளிய வழிமுறைகள் எல்லாம் தெரிந்து கொள்ளணும். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த தோல் மற்றும் அதிகப்படியான கொழுப்பை வந்து நீங்கள் நீக்கணும். சமைக்கிறதுக்கு முன்னாடி கோழி இறைச்சியில் இருக்கக்கூடிய தோல் மற்றும் கொழுப்பை முழுமையாக நீக்கிவிட வேண்டும். ஏன்னா தோலில் அதிகப்படியான கொழுப்பு மற்றும் கலோரிகள் இருக்கிறதால அதை தவிர்க்கிறது இதய நோய்க்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஆரோக்கியமான சமையல் முறைகள் வந்து நீங்கள் கடைபிடிக்கணும். ஸோ இதில் தவிர்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிக எண்ணெயெல்லாம் சேர்த்து நீங்கள் கோழி இறைச்சி செய்யக்கூடாது. அல்லது இந்த வனஸ்பதியில் பொரிக்கிறது டீப் ஃப்ரை பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அது போலலாம் பண்ணக்கூடாது. அப்புறம் அதிக காரம் சேர்த்து வறுக்கிறதெல்லாம் நீங்கள் தவிர்த்து விடணும். இதெல்லாம் நீங்கள் வந்து செய்யக்கூடாது. அப்போ எப்படியெல்லாம் செய்யலாம், சிறந்த முறைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆவியில் வேக வைத்து நீங்கள் எடுத்துக்கலாம், ஸ்ட்ரீமிங் பண்ணலாம், சூப் செஞ்சு வந்து நீங்கள் கோழி இறைச்சி எடுத்துக்கலாம், குறைந்த எண்ணெயில் வந்து சுட்டு எடுத்துக்கலாம், கிரில்லிங் பண்ணலாம், ரோஸ்டிங் பண்ணலாம், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ லேசான மசாலா சேர்த்து குழம்பு வைத்து கூட நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம், அது எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாது. முடிஞ்சால் நீங்கள் வந்து காய்கறிகளோடு சேர்த்து கோழி இறைச்சி எடுத்துக்கொள்ளலாம். கோழி இறைச்சி சமைக்கும் போது அதனுடன் முட்டைக்கோஸ், கேரட், பீன்ஸ் அல்லது நிறைய கீரை வகைகள் போன்ற ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து இருக்கக்கூடிய காய்கறிகளை சேர்க்கிறது செரிமானத்திற்கு மிகவும் நல்லது மற்றும் உடலுக்கும் தேவையான ஊட்டச்சத்துக்களையுமே முழுமையாக வழங்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கோழி இறைச்சியை நீங்கள் தனியாக எடுத்துக்கொண்டாலும் ஓகே தான். இல்லைன்னா அது கூட வந்து நிறைய கீரை வகைகள், பச்சை இலை காய்கறிகள், நார் சத்து இருக்கக்கூடிய இந்த கீரை வகைகள், பச்சை இலை காய்கறிகளை சேர்த்து எடுத்துக்கொண்டாலுமே உங்களுக்கு அது நல்லது தான். நீங்கள் இன்னும் ஒரு விஷயத்தை தவிர்க்கணும் அப்படின்னா அதிகப்படியான உப்பு மற்றும் காரத்தை வந்து நீங்கள் கோழி இறைச்சியோட பயன்படுத்துறதை தவிர்க்கணும். சமைக்கும் போது அதிகப்படியான உப்பு மற்றும் செயற்கை சுவையூட்டிகளை கோழி இறைச்சியோடு சேர்க்கிறத நீங்கள் தவிர்க்கிறது பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் நன்மைகளை பெறணும்னா கோழி இறைச்சி இந்த மாதிரி எளிய வழிமுறைகளை, ஆரோக்கியமான வழிமுறைகளையும் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.